ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 வந்து 150 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு 23,350 பாயிண்ட்ஸில். அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து 76,905 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 557 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி 530 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. 50,593 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. அது மாதிரி எஃப்ஐஎஸ் டேட்டாவும் நல்லா இருந்துச்சு. குறிப்பாட்டு எஃப்ஐஎஸ் வந்து 7,000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாங்க. டிஎஸ் வந்து 3,000 கோடிக்கு கிட்ட நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா 2 நாள் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. பட் இது கண்டினியூ ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர கம்பெனிஸோட ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்கை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ ஐடிபிஐ பேங்க் வந்து 81 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 8% மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரைவேட்டேஷன் அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிபிஐ பேங்க் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 107 ரூபா ஹையஸ்ட் ப்ரைஸ் போயிருக்காங்க பீக் லெவல்னு பார்க்கும்போது. ஸ்டாக் பி வந்து 12 இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இவங்க ப்ரைவேட்டேஷன் போகும்போது மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் வரும்போது ஸ்டாக் ப்ரைஸ்லாம் கீழே விடலாம். அதனால இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐடிபிஐ பேங்க்கில் நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட்டேஷனுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எல்ஐசி இவங்க வந்து கிட்டத்தட்ட 61% கிட்ட டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 61% ரெண்டு பேருமே சேர்ந்து ஆஃப்லோட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து ஐடிபிஐ பேங்க் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆயிருக்கு. இது ஐடிபிஐ பேங்கை பொறுத்தவரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி ஒயரிங் அதை பற்றி கேட்டிருக்கீங்க. இது வந்து எனக்கு ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 15 ரூபா கிட்ட லாஸ்ட்டில் இருக்குது மதர்சன் சுமி ஒயரிங். அதனால் இப்போதைக்கு மதர்சன் சுமி ஒயரிங்லாம் நான் வந்து அது வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சமோதனா மதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகும். ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு டெஸ்லாக்கு வந்து சப்ளை பண்ணுற அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரில் அடுத்து மதர்சன் சுமி ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு வெயிட் பண்ணுங்கள். 54 ரூபா 85 ரூபாலாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் செக்டார் அவங்க வந்து இந்த ஈவிக்கு வந்து ஒயர் சப்ளை பண்ணுற கம்பெனி வந்து இனி மாறுவாங்க. அதாவது ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் ஈவி தான் நல்லா இருக்குது. இனி அவங்க வந்து ஒயர் அதிகமாக சப்ளை பண்ணுற பேசிஸில் அந்த ஸ்டாக் மேலே போகும் வாங்கினேன். பட் இப்போ ஷார்ட் டேர்மில் டிப் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேல்யூஷன் கரெக்டாக ஆகும்போது நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன், அதாவது மும்பையில் அந்த எலெக்ஷன் டைமில் டோலுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குற சமயத்தில் ஒரு இந்த முந்தின குவார்ட்டருக்கு அதுக்கு முந்தின குவார்ட்டர் லாஸ் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குவார்ட்டர்லேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் அடி வாங்கினாங்க. மேபி ஒரு 2 to 3 குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரினி. ஓவராலாக ஆர்டிகல் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் இறங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃப்ரைட்டண்டாக இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீலை பற்றியும் கேட்டிருக்கீங்க. டாடா ஸ்டீல் ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. 150 ரூபாலாம் தாண்டி வந்துடுச்சு டாடா ஸ்டீல் மண்டே பாசிட்டிவில் இருக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து தெரியாது. நம்ம வந்து கடவுள் கிடையாது. டாடா ஸ்டீலில் என்ன ஒன்றுனா ஆக்சுவலி நம்மளோட டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனிஸ் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணது. சைனாலேருந்து சீப்பாடு ஸ்டீல் வரதுனால இவங்களுக்கு வந்து சேல்ஸ் அஃபெக்ட் ஆச்சு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனி தான் நமக்கு முக்கியம், அவங்கள காப்பாற்றணும். அதுக்கு வேண்டி ஒரு 12% சேஃப்கார்ட் டியூட்டி வந்து இம்போர்ட்டட் ஸ்டீலுக்கு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும். டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல் இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் டாடா ஸ்டீலை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட டவுட் அப்டேட்டு. பட் டாடா ஸ்டீலில் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போதைக்கு டாடா ஸ்டீலில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ டாடா ஸ்டீலில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்லை டாடா ஸ்டீலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி நேற்று மீடியாவில் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதாவது சிஇஓ அண்ட் டெப்யூட்டி சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி அந்த மீடியாவில் வந்து நியூஸஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவலி இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆர்பிஐ வந்து இவங்க மேலே ப்ரெஷர் போடுறாங்க. அந்த அக்கௌண்டிங் லேப்ஸஸுக்கு அப்புறம் 2 சிஇஓ டெப்யூட்டி சிஇஓவும் சரி வெளியே எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாங்க விரைவில் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி அது ஃபேக்சுவலி இன்கரெக்ட்னு சொல்லி இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு சப்சிடரி தான் ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட். இவங்க 100% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து நயான் ட்ரேடிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்களோட சப்சிடரி மூலம் மட்டும் இந்த ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. அதானி எனர்ஜி வந்து 2,800 கோடி கான்ட்ராக்ட் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து குஜராத்தில் க்ரீன் ஹைட்ரஜன் அண்ட் அமோனியா ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்டு. ஓவராலாட்டு 775 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைனும் இது வந்து 36 மாதத்தில் நாங்கள் வந்து செட்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. 631 இருக்குது லாஸ்ட் க்ளோசிங்.
கிட்டத்தட்ட லாஸ்ட் எல்லா பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. இதோட 52 வீக் ஹைனி பார்த்தீங்கன்னா 1275 இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் 631 இருக்குது. ஆக்சுவலி பி ரேஷியோ 25 இருக்குது. என்ன கேட்டால் இப்போதைக்கு இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. ஏன்னா இவங்களுக்கு இப்போ மெட்ராஸில் ஒரு ரிஃபைனரி லிமிடெட், இதை வந்து மெட்ராஸ் ரிஃபைனரி லிமிடெட்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் இருக்குது. சப்சிடரி கம்பெனி தான். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அந்த மினிஸ்ட்ரி தான் இவங்களை கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாதி டவுனில் தான் இருக்குது. அதாவது பீக் லெவலில் கம்பேர் பண்ணும்போது பாதி டவுனாக இருக்குது. என்ன கேட்டால் ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே போகலாம். ரிசல்ட்ஸ் சொதப்புனாங்கன்னா இன்னும் அடி தான் விழ வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால தான் நான் அந்த ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இது பக்கம்லாம் இப்போதைக்கு போகாமல் ஒதுங்கி இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஓஐடி கொடுத்த அப்டேட்டு. ஸோ பிஓஐடி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து சைனீஸ் இவி ஜெயிண்டாக இருக்கிறாங்க. ஒரு ஜைண்டாண்டிக் மெகா ஃபேக்ட்ரி வந்து ஒரு சிட்டியை விட பிக்கராட்டு நாங்கள் போட இருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 10 மில்லியன் கார்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணுற மாதிரி ஓன் ஸ்டேடியம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு நாங்கள் பண்ண இருக்கிறோம். இது வந்து எலான் மஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறலாம். அவங்களோட ஷஷாங்கோ ஃபேக்ட்ரி, சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபேக்ட்ரி இதை விட பெரிய ஃபேக்ட்ரி போட இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. மேபி அவங்களோட சாய்ஸ் வந்து இந்த தேர்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இட்டாலியில் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி நெவாடா ஜிகா ஃபேக்ட்ரி வந்து டெஸ்ட்ல வச்சுருக்காங்க, லார்ஜஸ்ட் இவி பிளான்ட். அதோட பெரிய பிளான்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 60,000 பேருக்கு வந்து கரண்ட்லி இப்போ அந்த சிசாங்கோ பிளான்ட்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க 60,000 எம்ப்ளாயிஸுக்கு. இப்போ இது மூலமாட்டும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து பிஓடி கார் கொடுத்த அப்டேட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குளோபல் லெவல் வந்து எலன் மஸ்கோட டெஸ்லாக்கு வந்து பயங்கரமாக காம்படிஷன் கொடுக்குறாங்க இந்த பிஓஐடி கம்பெனி. இப்போ மறுபடியும் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் வேறு லெவலில். நெக்ஸ்ட் ரஷ்யாவோட ராஸ்நெஃப்ட் அந்த ஆயில் கம்பெனி கொடுத்த அப்டேட். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து நைரா எனர்ஜியில் 49.13% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதை இப்போ நாங்கள் எக்ஸிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. $12.9 பில்லியன் வேல்யூ உள்ள டீலு. இவங்க வந்து 2017 அந்த கம்பெனி அந்த வேல்யூஷனில் வாங்கியிருக்காங்க. அந்த நைரா எனர்ஜி முன்னாடி எஸ்ஆர் ஆயில்னு சொல்லுவாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன் இந்த ஆயில் சான்ஷங்னால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணுறோன்னு நைரா எனர்ஜி சொல்கிறாங்க. இதில் யூசிபி இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பு, டாரிஃப் கியூரா குரூப்பு இவங்க வந்து 24.5% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ராஸ்நெஃப்ட் வந்து 49.13% ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த யூசிபி இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் வந்து அவங்க விற்கிறது 24.5% ஸ்டேக்னா $5 பில்லியன் வேல்யூஷன் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இதை வந்து வாங்குறதுக்கு நிறைய டீல் நடக்குது. சவுதி ஆரம்கோ, நம்மளோட டொமஸ்டிக் ஆயில் கம்பெனிஸ், அதானி, அம்பானிஸ் அவங்களும் வாங்க சான்சஸ் இருக்குது. பட் யார் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக நைரா எனர்ஜிக்கு நீ பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வாடி நகர் அங்கே வந்து ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ரிஃபைனரி வச்சுருக்காங்க. 6,500 அவுட்லெட்ஸ் வந்து நேஷன் வைடு வச்சுருக்காங்க. லார்ஜஸ்ட் ப்ரைவேட் ஃபியூல் ரீட்டைலர் இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் இதை அக்யூசிஷன் பண்ணுறான்னு இது வந்து நைரா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ஹெச்ஏஎல், பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அடுத்து வந்து மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆக்சுவலி டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில் வந்து ஒரு 54,000 கோடி வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒதுக்குனாங்க. இதனால பயனடையலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருக்குது. இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே 55% மேலே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி டிஃபென்ஸ் ஸ்டாக்கில். ஸ்டில் எல்லாமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இப்போதைக்கு பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு எல்என்டியோட போர்டு வந்து ஒரு 12,000 கோடி டெப்ட் பேஸ்டில் வந்து நாங்கள் ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்என்டி தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சர்மா அவர் தான் ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் பிரசிடென்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாட்ட ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. ஸோ April 2, February 2028 அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனியாட்டு இருப்பார். April 2 பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனியாட்டு பொறுப்பெடுக்க இருக்கிறாரு. இது வந்து எல்என்டியில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் வந்து கோவாவோட பவர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த ஏஐ பவர் டிசாஸ்டர், அதாவது இந்த டிசாஸ்டர்லாம் வர்றது வந்து மென்கூட்டி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கோவாவோட டிஃபென்ஸ் பேஸ் கூடயும் இவங்களுக்கு டிசாஸ்டர் குரூப்பு கூடயும் மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸும் பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷனில் வராங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட கொலாபரேஷனில் வராங்க. இது மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டொயோட்டா இவங்க வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹப்பை வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு க்ளீன் டெக் அண்ட் இவி இதை வந்து 1000 பேர் கொண்ட டீம் ஆட்டு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 200 பீப்புள் கொண்ட டீம் ஆட்டு கொண்டு வராங்க இந்த ஃபெசிலிட்டியை. டொயோட்டோ கிர்லாஸ்கர் மோட்டார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ மேனுஃபேக்சரிங் ஹப்பு, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹப்பு வந்து பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து 200 பேர் இருக்கிறாங்க. 2007 வந்து எங்களோட டீம் வந்து 1000 இன்ஜினியர்ஸ் ஆட்டு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டொயோட்டா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
ஆர்பிஐ வந்து ஒரு 36 லேக் வந்து ஐடிபிஐ பேங்க், சிட்டி பேங்க் இவங்களுக்கு மேலே பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஜிலன்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலி அவங்க ப்ராசஸ் பண்ணது கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பேசிஸில் இவங்களுக்கு வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஆர்பிஐ இந்த 2 பேங்க்குக்கும். சிட்டி பேங்க், ஐடிபிஐ பேங்க் இந்த 2 பேங்க்குக்குமே பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பவர் மெக் இவங்க வந்து ஒரு 579 கோடி ஆர்டர் வந்து பிஹெச்இஎல் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்குது. சிவில் ஒர்க்கு கொடர்மா பிளான் ஜார்க்கண்டில் அங்கே தான் அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 579 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துருக்குது. இதோட சீனியர் ஜிஎம்மாக இருக்கிற உதய்குமாரை வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு பர்சன், அவரோட நேம் வந்து சுமான் சிங்னு சொல்கிறாங்க. இவர் வந்து கேஇசி இன்டர்நேஷனலில் வந்து ஏதோ ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி நினைக்கிறேன் 2 பேருமே பிரைபு, அதாவது லஞ்ச பணம் கைமாறுறதுக்கு வேண்டி ஒப்புதல் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் உள்ள உதய்குமார் அந்த சீனியர் ஜிஎம் அவர் வந்து ஒரு 2.4 லேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரைபாட்டு வாங்க முயற்சி பண்ணியிருக்காரு. யார்கிட்ட வந்து கேஎஸ்சி இன்டர்நேஷனலை சார்ந்த சுமன் சிங்கிட்டேருந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுச்சு. ஸோ சிபிஐ வந்து இவரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட உதய்குமார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பவர் கிரிட் கார்பரேஷனுக்கு ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சன். ஆக்சுவலி இவங்க ஒரு 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. சிஐஎம் டூல்ஸ் அதில் வந்து சிஐஎம் டூல்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் 200 கோடி அப்படின்னு சொல்லி சமவர்தனா மதர்சன் தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சமவர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட்டு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நேற்று நான் டிவிடன் அப்டேட் பண்ணது அந்த 50 பைசா வந்து டிவிடன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி ஒயரிங் அவங்க தான் வந்து 50 பைசா டிவிடன் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க வந்து சிஐஎம் டூல்ஸில் வந்து 200 crores வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி சமவர்தனா மதர்சன் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஎல்எஃப் இவங்க ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி தான் ஒரு 20,000 கோடி நாங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இது டிஎல்எஃப் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.